வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, அம்மா தான் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? என்ன குருமா வைக்கிறீங்க? வெஜ்ஜு குருமா. தாளிச்சிட்டிங்களா? ஆயில் ஊற்றி பட்டை என்னென்ன போட்டிருக்கிறீங்கம்மா? ஆயில் ஊற்றி கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் அன்னாசிப்பூ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். எல்லாம் வணங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன போடணுங்க? அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எவ்வளோ போடணும்? இப்போ போடணுங்களா? வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் தான் போடணுமா? வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? ஒரு கையளவு போடணும். ஓகே. போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வணக்கணுமாம்மா? இப்போவே தக்காளி போடலாமா? ஓகே, வணக்கி விடலாங்க. பூண்டு ஒரு கரண்டிங்களா? இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைப்பீங்களா? ஒட்டுக்கா போட்டு அரைக்க மாட்டீங்களா? எதனால் ஒட்டுக்கா போட்டு அரைக்கிறதில்ல? ஓகே 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 ஓகே. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டெல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பீங்களா? ஒட்டுக்கா? அது பிரியாணிக்கு மட்டும் அப்படி அரைச்சி வைப்பீங்களா? பொதுவாக குருமா எல்லாத்துக்குமே அப்படி தான் அரைச்சி வைப்பேன். எப்போ இருந்து இப்படி அரைப்பீங்க? நாங்களாம் வீட்டில் ஒட்டுக்கா இஞ்சி பூண்டெல்லாம் ஒட்டுக்கா போட்டு தான் அரைக்கிறோம். கடையிலனா தனித்தனியாக அரைக்கணுமா? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. கேரட் பீன்ஸ் காய்ங்களா? போடுங்க. வேறு என்ன காய் போடுவீங்க? ஓகே. தக்காளி போட போகிறாங்க. போடுங்க. அரை கிலோ தக்காளியா? ஓகே ஓகே. போட்டாச்சுங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமா மசாலா தூளெல்லாம் போடணும். ஓகே ஓகே, வணங்கட்டுங்க. மஞ்சத்தூள் போடுறீங்களா? போடுங்க. கொஞ்சோண்டு தான் போடணுங்களா? ஓகே. கறி மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலுங்களா? போடுங்க. கூட உப்பு போட்டாச்சு. நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கலங்கணுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். வேறு எதுவும் மசாலா கிசாலெல்லாம் வேறு எதுவும் போட வேண்டியது இல்லையா? மிளகாத்தூள் போடணுங்களா? ஓகே. மிளகாத்தூள் ஒரு சிறிதளவு மட்டும், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி. வீட்டுக்குன்னா ரொம்ப கம்மியாக வேணா போட்டுக்கலாம், காரம் வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. தண்ணி ஊற்றுறோம் மேடம். ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. பொட்டுக்கடலை, நடக்கடலை, தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வர போகிறேன். சரி, அரைச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் இது கொதிச்சிருங்களா? கொதிக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க. சரி, போடுங்க. பொட்டுக்கடலை 150 கிராம் அளவுக்குங்க. சரிங்க. நடக்கல 100 கிராம் அளவு. ஓகே ஓகே. பொட்டுக்கடலை, நடக்கடலை, தேங்காய் மூணையும் வந்து அரைக்க போகிறோம். ஓகே. தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் மேடம். இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றுங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, நடக்கடலை. ஓகேங்க. அரைச்சிட்டு வந்து ஊற்றியாச்சு. நீ கொதிஞ்சதுன்னா வெஜ்ஜு குருமா ரெடி. இது கொச்சா மட்டும் போதுங்களா? இது வேறு ஒன்றுமே போட தேவையில்லைங்களா? சரி, வெஜ்ஜு குருமா கொதிஞ்சா போது குருமா ரெடி. எல்லாரும் புரோட்டா, சப்பாத்தி எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட வாங்க. பரோட்டா, சப்பாத்தி, வேறு இட்லிக்கெல்லாம் சாப்பிட முடியாதுங்களா? இட்லிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இது முக்கியமாக புரோட்டா, சப்பாத்திக்கு மட்டும்தான். சரி, ஓகே ஓகே. சரிங்களா? ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க.
ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. வணக்கம். பாருங்க நமக்கு என்ன வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபால் எங்கேயோ போயிட்டு என்னமோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாப்புல. என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறான்னு பார்ப்பலாங்களா? வாங்க. கோபால் அண்ணா வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்தார் நமக்காக. பாருங்க என்னண்ணா அது? நோம்பு கஞ்சா. பல வருஷம் ஆச்சு, பல வருஷங்க அப்புறம் நமக்கு நோம்பு கஞ்சி வந்திருக்குது. நோம்பு கஞ்சி வந்து நம்ம அம்மா தான் எல்லாத்துக்கும் ஊற்றி தரப்போகிறாங்க. நோம்பு கஞ்சை பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஆசையாக இருக்குது. பல வருஷம் ஆச்சு நோம்பு கஞ்சி குடிச்சு. பிரியாணி மணத்தோடு வேறு இருக்குது நோம்பு கஞ்சி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேன் வாங்க. அண்ணா நோம்பு கஞ்சி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஒண்டிபுத்தூர்லேருந்து வந்திருக்குண்ணா ஸ்பெஷலாக நமக்காக. என்ன குடிக்க போகிறோன்னு பார்த்தீங்களா? நம்ம நோம்பு கஞ்சி தாங்க. பாருங்கள், ஒரு வாரமாக வெயிட் பண்ணி நோம்பு கஞ்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் கிடச்சிருச்சு. நல்ல பிரியாணி மணத்தோட சூப்பராக இருக்குது நோம்பு கஞ்சி. நான் குடிக்க போகிறேன். கஞ்சி சூப்பராக இருக்குதுங்க, பிரியாணி மணத்தோட. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க. நன்றிம்மா.